வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி டீ கடை கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இந்த டீ கடை கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உப்பு காரம் எல்லாம் எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். நம்ம போண்டாவை சாப்பிடும்போது அங்கங்கே உப்பு காரம் திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பொடியை நறுக்கின வெங்காயம், இது கூடவே 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தை கையில் இது மாதிரி லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வெதுவெதுப்பான எண்ணெய் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். நம்ம போண்டா போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதிலேருந்து 1 குழிக்கரண்டி அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவு எடுத்து நம்ம போடும்போது கரெக்டாக அது வந்து விழணும், அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கையில் தண்ணி தொட்டு மாவு எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நமக்கு கடாயில் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் பொறுமையாக இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நல்லா புசுன்னு டீ கடை கோதுமை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டாக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.